சதிக்கு வந்து ஜெயலலிதாவோட வாரிசு யாருன்னு பல பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணும், ஜெயலலிதா வாரிசு விஜய் இதாங்கன்னு சந்தேகம் வந்துருச்சு. நேற்று பார்த்தது இது வந்து விஜய் சொல்லும்போது வந்து நேற்று இங்கே பதிவு விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அவர் இப்போ பேசுனதே ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி தான் பேசினாரு. இந்த ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி பேசுறத 3 நாள் சொல்லணுமா ஒரு அரசியல் தலைவர்? நீங்கள் வந்து அப்போவே இதை சொல்லலாமே, மீடியா கூப்பிட்டு என்ன பிரச்சனைனா? இப்போ நேற்றைய வீடியோ மூலமாக மக்களை படுகொலையில் தள்ளுவதற்கு இவர் வந்து விஜய் முடிவு செய்கிறார். விஜயகாந்த் கூட்டத்தில் ஏதாவது தப்பு நடந்தா கட்டையை தூக்கிட்டு உள்ள நடந்துடுவாங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்திலேயாவது விஜய் நடந்திருக்கிறாரா? நீங்கள் ஒரு மிகப்பெரிய வந்து நடிகர், நாங்கள் அதிலெல்லாம் வந்து குறையே சொல்லலை. நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வரீங்க, அதுலேயும் குறை சொல்லலை. உங்களுக்குள்ள அனுபவம் வச்சுட்டு வரணும்ல. இல்லை நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் அனுபவம் வாய்ந்த 40 வருஷம் 50 வருஷம் அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க ஆலோசனையில் நீங்கள் வந்து களத்துக்கு வரணும்ல. கண்டிப்பாக 51 வயசு இருக்கிற ஒரு நபர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி அதுவும் விளையாடிட்டு இருக்காருன்னா அவருடைய மனநிலை என்ன? சாவு வீட்டுக்கு போது எதுக்கடா பர்மிஷன் போடா கடிச்சிங்க யார் செய்ய போறா? அப்ப பிரச்சனை என்னன்னா, நான் போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தேவை, நான் பர்மிஷன் வேணும். இப்ப விஜய் போறதுக்கு தான் பர்மிஷன் வேணும். புசியாந்தில் போறதுக்கு பர்மிஷன். புசியாந்தில் போனா வந்து 1,00,000 பேர் கூடிருமா? ஆதவ அர்ஜுனா போனா 1,00,000 பேர் கூடிருமா? குறிச்சி 100 பேர் கூட வர மாட்டாங்க பின்னால. நீங்க இவ்வளவு பேர் 100 பேர் கூட பின்னால வர மாட்டாங்க. இல்லன்னா நீ காசு கொடுத்து அந்த ஆட்களை நீங்க குடினால கூட்டி போகணும். விஜய் வர்றாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் 10,00,000 பேர் கூடுது. மக்கள் அதிகார கழகம் மருது செய்தி தொடர்பாளர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாநில பொறுப்பாளர் முகவே சண்முகராஜா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ நம்ம இந்த கரூரில் விஜய் வந்து பிரச்சார கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து நாங்கள் என் கட்சி சார்பாக மாநில பொறுப்பாளராக நானும், தூத்துக்குடியிலேருந்து வந்து தோழர் எஸ்ஆர் பாண்டியன், தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ்ஆர் பாண்டியன், சென்னையிலேருந்து நம்ம தோழர் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகாந்தி மற்றும் எங்களது ஈரோடு கரூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர்கள், அவங்க பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் போய் நம்ம வந்து அந்த களத்தில் வந்து நிகழ்ச்சி நடந்த அந்த மறுநாள், ஏன்னா அந்த இரவு தான் எங்களுக்கு வந்து தகவல் தெரியுது, உடனே 3 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதில் வந்து தமிழ் தேசிய கூட்டணின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். அதனால் வந்து நம்ம ஒரு ஆலோசனை பண்ணணும். தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போய் அங்கே போய் களத்தில் ஆய்வு பண்ணி எதனால் இந்த மாதிரி நடந்துச்சு, இத்தனை 41 மரணங்கள் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஒரு கலாய்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை நம்ம சொல்லணும். களத்தில் போய் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கிலோமீட்டர் தள்ளி காலையில் பிரயாணம் பண்ணி வர்றேன். எஸ்ஆர் பாண்டியன் கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தள்ளி பயணம் பண்ணி வர்றாரு. தோழர் திருமுருகாந்தி 500 கிலோமீட்டர் தண்ணி போகிறாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து மக்கள் களத்தில் எப்போவுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக மக்கள் பணிக்காகவே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம தமிழ் தேசியத்தினுடைய நம் இனமான சொந்த உறவுகள் வந்து இறந்தது வந்து மனசு கேட்காம நம்ம காலையில் போய் அதை மறுபடியும் அந்த மருத்துவமனை போனோம். எமர்ஜென்சி வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 11 பேரையும் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட விசாரித்தோம். அப்புறம் நார்மல் வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்களையும் வந்து நம்ம வந்து விசாரித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்து கிராமம் ஏமூர்ன்ற கிராமத்தில் வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரே கிராமத்தில் இறந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு வயதான ஒரு அம்மா, 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன், ஒரு பொண்ணும் அம்மாவும். இப்போ அதுதான் டிவியில் வந்து அவங்கள தான் வந்து பேட்டி எடுத்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் வந்து நான் விதவை ஆகிட்டேன்னு சொல்லி அவர் வந்து எங்களை வந்து கண்ணீர் மல்க ரொம்ப வேதனையோடு வந்து சொன்னார். போவேனான்னு சொன்னேன் சார், அந்த எங்கள் பொண்டாட்டியை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் மகளையும் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் பொண்ணு வரமாட்டேன்னு சொன்னோன்னே இப்போ நானும் வரலேன்னு சொன்னேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போய் இந்த மாதிரி ஒரு இழப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க. 2 பசங்க, 2 பேரும் பசங்க, ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த அம்மா. அந்த பையன் எப்படியும் வெளியே வந்துட்டான், அந்த அம்மா இறந்துட்டாங்க தோழர். இவங்களுடைய குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கண்ணிலேருந்து ரத்தம் வடியாத ஒன்று தான் நமக்கு. அந்த அளவுக்கு வேதனையோடு அவங்களெல்லாம் நம்ம சந்தித்து அவங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். நம்ம இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இவங்க வந்து 10,000 பேர் வந்து எலிஜிபிளான இடம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தோழர். ஆனால் வந்தது வந்து கிட்டத்தட்ட 26,000 பேருக்கு மேலே வந்து அந்த இடத்துல கூடிட்டாங்க. இந்த 26,000 பேர் கூடுறதுக்கு காரணம் வந்து நாங்கள் கலாய்வு பண்ணதில் ஒரே விஷயந்தான் தோழர். இவர் 12 மணிக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. இப்போ 7 மணி வரையே வந்து வராதனால கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர் வந்து லேட் ஆனதுனால மக்கள் வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து கூடிட்டாங்க. இது நான் எதை அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, கரூர்லேருந்து வேலை பண்ணிவிட்டு ஒரு சமையல் வேலை பண்ணிவிட்டு ஒரு சமையல் மாஸ்டர் ஈரோடுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு 6 மணிக்கு. இப்போ 6 மணிக்கு கிளம்புனவர் 6 மணிக்கு வந்து விஜய் வரலேன்னு சொல்லி பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தவர் தெரிஞ்ச உடனே பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாரு. அவர் இறந்து போயிடுறார்.
இப்போ அந்த அவர் இறப்புக்கு காரணம் அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கு இந்த 12 மணிக்கு அவர் வந்துட்டு போயிருந்தா 6 மணிக்கு அவர் இறந்துருக்க மாட்டான்றது தான் வந்து ஸ்டேட்டஸ். இது கல ஆய்வு. இல்லை இதில் ஏதாவது மாட்டுக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள். அதான் அதாவது நம்முடைய தோழர்கள் வந்து மக்கள் அதிகார கழகத்துடைய மாநில இணைச் செயலாளர் தோழர் மாறன் உட்படியும் நீங்கள் போன மாதிரியே பல அந்த ஆய்வுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆய்வுக்கு போயிட்டு வந்த முடிவுகள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கூட என்ன தெரியுதுன்னா, இது திட்டமிட்ட சதி இது போன்ற விஷயங்கள் அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் யாரும் அப்படி சொல்லலாம். முக்கியமான விஷயம் உள்ளூர் மக்கள் சொல்லலாம். தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, தோழர் நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் அந்த நேரத்தை இழுத்தடித்ததோட விளைவு. இன்னொன்று, நாம் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அது வந்து ஆவலை எதிர்பார்க்குறதுங்க அப்படி சொல்லலை. ஏன்னா தொடர் நிகழ்வு தொடர்ந்து நீங்கள் முதல் மாநாட்டிலேருந்து இறக்குறாங்க, பல பேர் படுகாயம் அடைகிறாங்க, மூச்சு திணறாங்க. இது வந்து எங்கே போய் முடியுங்கிற பதப்பதப்பு நமக்கு இருக்குது. இப்போ நாமக்கல்லே பார்த்துருப்போம், பல இடங்களில் அந்த ஓட்டு மேலாம் ஏறி ஓடெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போனதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான இடங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த ஜென்செட்டுக்குள்ளே வந்து உள்ள மக்கள் திடீர்னு உள்ளே போனது, வேறு இடம் இல்லாமல் உள்ளே போனதுன்னு ஒன்று. 2வது வந்து இந்த மரத்து மேலேருந்து மரம் கீழே விழுந்து அது கீழே ஓடு இருந்து அந்த ஓட்டில் அப்படியே இறந்து போனதுங்கிறது முக்கியமான. அதாவது பல்காக 5 பேர் 10 பேர் இறந்து போனதுங்களும் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த மக்களை அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுனதில் வந்து அவங்க என்னென்னா, விஜய் கூட்டம் நடந்தாலே ஒரு பதப்பதப்போடு அங்கே பகுதியில் இருக்கிற மக்களும் வணிகர்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் பார்த்தோம்னா அந்த தேவாலய சுவரே உடஞ்சி போச்சு. அதை இப்போ நான் மீண்டும் என்னென்னா, குறிப்பாக இந்த சூழலில் அந்த அந்த நாமக்கல்லேருந்து அவர் வரத்துக்கு எவ்வளோ நேரம், 1.5 மணி 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஆகுது. இப்படி மக்களை காக்க வச்சு அதன் மூலமாக அந்த கூட்டம் அதிகமாகுது. அதில் வந்து அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு தள்ளுமுள்ளில் மக்கள் இறந்து போகிறாங்க. இது நீங்கள் சொன்னது, நாம சொன்னது இதுதான். ஆனால் இதற்கு பின்னால் இதற்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நடந்த 3 நாள் கழிச்சு நேற்று தான் பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி அவர் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து சார் ரைட்டு ஒரு கண்ணீர் விடுவார். ஏன்னா அன்றைக்கு நிகழ்வு நான் சொல்கிறேன் 28லேருந்து 3 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் துக்க வீடு. ஆமாம், எங்கள் வீட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை தோழர், நீங்கள் வந்து வெளிநாடு முதற்கொண்டு இரங்கல் செய்தி சொல்லி சீனா முதற்கொண்டு இரங்கல் செய்தி சொன்னாங்க. இப்போ எங்கள் வீட்டில் என்னாச்சு, 28ஆம் தேதி தோழர் ஒரு 5 பேர் உட்காந்துட்டாங்க வீட்டில். ஒரு சாவு வீட்டில் அப்படி உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள். வேற என்ன, நம்ம தமிழ் சொந்தம் இறந்துருச்சுல அப்படி நம்ம அதான் சொல்ல தோழர். நம்ம வந்து ஒரு அந்த இறப்பை கேட்டு காலையில் நாங்கள் 400 கிலோமீட்டர் தள்ளி போகணும்னு எங்களுக்கு கரூரில் வாழ்கிற மக்களுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ உங்கள் ஆட்கள் போயிருக்காங்க, உங்களுக்கும் கரூரில் வாழ்கிற மக்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா நமக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமான நம்ம இனம் சொந்தங்கள், நம்ம உறவுகள், தமிழின சொந்தம் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டு ஒரு துக்க நிகழ்ச்சி நம்ம எப்படி வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதுவும் பச்சில குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்து போயிருக்காங்க. அதனுடைய வாழ்க்கைகள்லாம் வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. அது அந்த 10 குழந்தைகளும் இன்னைக்கு வந்து வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய நிலைமையில் கூட அந்த குழந்தைகளுக்கான அறிவு வளர்ச்சி இருந்திருக்கும், அந்த குழந்தைகளுக்கான பிராப்தம் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அதெல்லாம் நமக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. அதான் இல்லை, இப்போ நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அதற்கு பிறகு 3 நாள் கழித்து பேசும்பொழுது இதுக்கு பொறுப்படுத்திக் கொள்வது யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக. இப்போ திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க வந்து விஜய்ன்னு சொல்கிறாங்க. விஜய் முழுக்க எனக்கு சம்மந்தம்ல ஒரு சதி கோட்பாடு நிறுவுறாரு. இந்த சதி கோட்பாடு நிறுவுறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா செத்த பிறகு சதி கோட்பாடு செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பல பேர். ஆனால் சதிக்கு வந்து ஜெயலலிதாவோட வாரிசு யாருன்னு பல பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணும், ஜெயலலிதா வாரிசு விஜய் இதாங்கன்னு சந்தேகம் வந்துருச்சு நேற்று பார்த்தது வந்து. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அதே குணம் என்னன்னா, இங்கே சென்னை KK நகரில் 2005 சில விஷயங்கள் ஒரு இது பண்ணுறேன். சில விஷயங்களில் இப்போ சில மேடைகளில் ஜெயலலிதாவோட பாணியை தான் பின்பற்றாருன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் சொன்னதுக்காக பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 2005 இங்கே சென்னையில் இங்கே KK நகரில் இலவச வேட்டி சிலை கொடுத்தாங்க. கடும் வெள்ளம் மழை வந்தப்போ கதவை திறந்து விட்டுனா இப்போ பல பேர் இறந்துட்டாங்க. மக்களை காப்பாற்ற சென்ற KK நகர் தனசேகரன் அதுக்கு பிறகுதான் திமுக மிக உச்ச பொறுப்புக்கு வராரு. KK நகர் தனசேகரன் வந்து குண்டர் சட்டை ஜெயலலிதா போட்டாங்க. அப்ப ஜெயலலிதா தான் செய்யக்கூடிய தவறு எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காக ஒரு சதி தேவைப்படும். அவங்களுக்கு 89க்கு முன்னாடியே ஒரு சதி, எம்ஜிஆரை வந்து மோர்ல விச வச்சு கொண்டாங்க ஜானகி அம்மா, அப்படி ஒரு சதி தேவைப்பட்டுச்சு. ராஜீவ் காந்தி கொண்டது திமுகவும் விடுதலை புலிகளும் சேர்ந்து ஒரு சதி தேவைப்பட்டுச்சு.
அதுக்கு முன்னாடி வந்து என்ன நாடாளுமன்றத்தில் ரேப் செய்ய பார்த்தான்னு ஒரு சதி செய்யப்படுச்சு. இப்போ சதிக்கு வந்து தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டிலே ஒரு தொடர்பு இருக்குது வந்துருச்சு. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு பேதி ஆகிட்டே இருக்குமா, அவள் கண்ணு வச்சுட்டானுவாங்க. மக்கள் இயல்புலேயே வந்து சதி கோட்பாடோடு சேர்ந்து வாழ்கிற மக்களுக்கு இந்த சதியை வந்து அழகாக பார்ப்பனியமாகட்டும் இல்லை யாரோ ஒரு நபர் வந்து சொல்லும் பொழுது மக்கள் அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. அப்போ அப்படி வந்து இந்த 3 நாள் என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருந்த ஆளுக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது, நாக்பூர்லேருந்து வந்துச்சா வேற எங்கிருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஹேமா மாலினி வந்த பிறகு தான் வீடியோ வருது. அந்த முன்னாடி ஞானம் எங்கிறது வந்துச்சு நமக்கு இன்னும் ப்ரூவ் ஆகல. ஹேமா மாலினி வந்தோடனே வீடியோ வெளியே வருது. அப்போ அந்த தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கார், அந்த எம்பி சொல்றாரு, அவரு சொல்றதான் நாங்களும் சொல்றோம். இப்போ தமிழ்நாடு தான் இப்போ என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி சொல்றதை அவர் சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த வீடியோவை வந்து பார்த்தோன்னா உச்சபட்சமா அது ஒரு பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த முகத்தில் எவ்விதமான ஒரு வேதனை விரக்தி இல்லை. அதாவது நாம் நம்முடைய கட்சி தோழல் இறந்து போயிட்டாங்கன்னா அவளை பற்றி பேசும்போது கண்ணீர் வராமல் நம்ம பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கும். உன் கட்சியை சேர்ந்தவங்க 49 பேர் இறந்து போயிருக்காங்க. உன் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அது அவருடைய வழக்கறிஞர் சங்க தலைவர் அறிவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அத்தனை பேர் என் கட்சிக்காரங்களா தெரியல. ஆதவர்ஜினாவுடைய அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க, அத்தனை பேர் என் கட்சிக்காரங்களா மருத்துவமனையில் செத்து போனவங்களான்னு தெரியலங்கிறாங்க. இந்த கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? பொறுப்பற்ற பேச்சு தோழர். அது வந்து என்னென்ன, நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறீங்க, அதில் வர்ற வந்து பாதிப்பை அதோடைய இழப்பை எங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து விஜய் சொல்லும்போது வந்து நேற்று இந்த பதிவு விட்டுருக்காரு பார்த்தீங்களா, அந்த பதிவே வந்து உங்களுக்கு என்னமோ சினிமா பாடத்தில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வாதிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அவர் படிக்கும்போது சொல்லும்போது கேட்டிங்கன்னா சரிங்களா? இப்போ எந்த ஒரு அரசியல் தலைவரும் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இப்போ நம்ம வந்து இயல்பாக சொல்கிறோம்ல, இயல்பாக பேசுகிறோம்ல, இது நமக்கு வந்து களத்துக்கு போகலைன்னா இதை நம்ம பேச முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிங்கன்னா, ஒரு இடத்துல போய் நம்ம செய்முறையாக வந்து அதை உள்வாங்கினா மட்டும்தான் நமக்கான வந்து அதை ஒரு ஆற்றலோடு வந்து எதையுமே சொல்ல முடியும், எந்த ஒரு விஷயத்துலையும் சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சொன்ன செய்தியை நீங்கள் அன்னைக்கு நைட்டே உட்காந்து அந்த பிரஸ்ஸை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம்ல. என்ன இருந்து நீங்க திருச்சிக்கு போனீங்க அங்க சொல்லியிருக்கலாம், இல்ல அங்கேயும் சொல்ல முடியல அங்கிருந்து போய் நம்ம இதுல போய் சொல்லியிருக்கலாம். இல்ல இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இரங்கல் தீர்மானம் ஒன்று கூட நீங்க நிறைவேற்றல. தோழர், நீங்கள் அது இரங்கல் தீர்மானமாக இருக்கட்டும், மக்களுடைய வருத்தம் தெரிவிக்க வேண்டியா இருக்கணும். இவர் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அது நிற்கல, வருத்தம் இன்னைக்கு என்ன ரொம்ப பேசிட்டாரு விஜய், நேற்று ரொம்ப சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு, சிஎம் வந்து சாடி இருக்காரு, என்ன அவங்கள விடுங்க, என்னைய வேணா வந்து செய்யுங்க. இது அவர் வந்து இப்போ வந்து சினிமாவில் பேசுகிற டைலாக் இல்லை. இதில் இன்னொன்று என்னன்னா, முதல்ல தன் தகுதி என்ன, உன் தகுதி என்ன? இது அதாவது மு.க. ஸ்டாலின் மீது எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும், உங்கள் அமைப்பை பற்றி வேறு விஷயம், எங்கள் அமைப்புக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது, உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்களுக்காக போகிற எல்லாத்துக்கும் அரசு மீது மாற்று கருத்து இருக்கும். அது மாற்று கருத்தோட ஆதரவு எதிர்ப்புங்கிறது வேற விஷயம். தோழர், எங்களுக்கு திமுக மேலும் வந்து மாற்று கருத்து இருக்கு, அண்ணா திமுக மீதும் மாற்று கருத்து இருக்கு. அதெல்லாம் இல்லை. எங்களுக்காக விஜய் வந்து நம்ம சொல்ல, இவருக்கு நம்ம வந்து சப்போர்ட் தான் பண்றதுக்கான முயற்சி தான் பண்ண முடியும். ஏன்னா இவர் மாட்டா வரணும்னு சொன்னதுனால நாம். ஆனா வந்து விஜய் வந்து அவர் தகுதி என்ன, எத்தனை தேர்தலில் எத்தனை மக்கள் போராட்டங்களை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, எங்கே போனால் இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து பேசுகிறாரு, 9 மணி நேரம் காத்திருக்காங்க மக்கள், 9 நிமிஷம் பேசுகிறாரு. நீங்கள் அது ஒரு பெரிய வந்து அது நீங்கள் எல்லா கட்சியினுடைய நீங்கள் நல்லா கேட்டுக்கிறீங்க, எல்லா கட்சியினுடைய கூட்டம் வச்சா கூட்டத்துக்கு முன்னால் தலைவர் இறுதி உரையாற்றுவாங்க, தலைமை உரையாற்றுவாங்க, இறுதி உரையாற்றுவாங்க. அதுக்கு முன்னால் 10 பேரோ 8 பேரோ 7 பேரோ பேசுவாங்க. இப்போ வந்து பொதுச் செயலாளர் பேசுவாங்க, துணை பொதுச் செயலாளர் பேசுவாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் பேசுவாங்க, 5 வருஷத்துக்கு மாற்று கட்சியிலேருந்து கூப்பிட்டு இருந்தால் அவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராமை 1.5 மணி நேரம் அவங்க தான் வந்து பேசுவாங்க. அரை மணி நேரம் இறுதி உரை வந்து அரை மணி நேரம் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஆற்றுவாங்க. இதுதான் வந்து அரசியல் கட்சியினுடைய கோட்பாடு. அவங்க வந்து எப்பவுமே வழிபறையாக எல்லா கட்சியிலும் நடத்துறது. இப்போ நாங்கள் வந்து கட்சி நடத்தாலும் எங்கள் கட்சிக்குன்னு சொல்லலை, திமுக இருந்தாலும் இதுதான், அண்ணா திமுக இருந்தாலும் தான், வந்து பாமக இருந்தாலும் தான், தேமுதிக, எந்த கட்சிக்கும் இதுதான், இப்படி தான் வந்து அஜெண்டாவில் கூட்டு நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி தான் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, அது முதல்ல ஒரு கட்சி கிடையாது, ரசிகர் மன்றமாகவே இறுதி வரை வைத்திருக்க வேண்டும் என்பது விஜயோட தேவை. இல்லை, இன்னைக்கு இறப்பு 41 இருக்கும்போது அது அப்படிதான் என்ற மாதிரி இருக்கு, கட்சியா என்ற மாதிரி இல்லை. இல்லை சொல்ல ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இறப்பு மட்டும் கிடையாது, நான் தொடர்ந்து விஜய் விஷயத்தை கவனிக்கும் போது இதை ஒரு கட்சியாக மாற்றக்கூடாது. ஏன் கட்சியாக மாற்றக்கூடாதுன்னா, கட்சியாக மாற்றினா அது ஒரு ஒழுங்குமுறை முறைப்படுத்தப்பட்ட வடிவம். ஒரு ஒன்றியம், கிளை, அப்புறம் வந்து கீழே வந்து கிளை வரைக்கும், மேலே வந்து மாவட்ட மாநில வரைக்கும் முறையாக மாதமான கூடணும், நமக்கு தெரியும், மினிட்ஸ் நோட்டு எழுதணும், வரவு செலவு காட்டணும். இதெல்லாம் ரசிகர் மன்றத்துக்கு தேவையில்லை. அப்போ இன்னொன்று பார்த்தோம்னா, கூட்டத்தை கூட்டி பேசணும், விவாதிக்கணும். இப்போ கலைஞர்லாம் எடுத்துட்டோம்னா பொதுக்குழுவில்
நாங்கள் வந்து பலது கேள்விப்படுது, பத்திரிகைகள் படிச்சது இல்லை பார்த்தது கூட பார்த்தோம்னா திட்டுவாங்க கலைஞரை பொதுக்குழுவில். தலைவரை கேள்வி கேட்பாங்களா, எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த முதல்ல உனக்கு ஜனநாயகம் உன் கட்சியில நீ கொடுக்கல, பேருக்கு ஜனநாயகம் பிறநாயகனாகனு இப்ப மாறி போகுது, உன் கட்சியில ஜனநாயகம் கொடுக்கல. ரெண்டாவது, இளைஞர்கள்கிட்ட விடலை பருவமா இருக்கிற உதிர்த்தனமா இருக்கிறவங்க கிட்ட சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை பராமரிக்கக்கூடிய தலைவனா இருக்கிறார். ஆனா ஒரு கட்சி அப்படி இல்லை. வரக்கூடிய நபர்களை சரி செய்து, ஒரு பிற்போக்கான ஒரு பண்பாட்டிலிருந்து வந்தவரை கூட சரி செய்து உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தலைவரே மிக பிற்போக்கான உதிர்த்தனமாக இருக்கிறாருங்களா. ஒன்று விஜய் முதல்ல நான் பார்க்கும்போது விஜய் ஒரு ஸ்டேபிளான பர்சனாலிட்டியான ஒரு சந்தேகம் வருது. எங்கே வருதுன்னா, அவர் சில நாட்களுக்கு முன்பு என்ன செய்கிறாரு, நான் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறாரு. இப்போ நான் எனக்கு என்ன லைட்டை போட்டு எதிரில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்களா ஆகா அப்படின்னு. ஒரு 10 வயசு ஒரு குழந்தைக்கு, அதிகபட்சம் 10 வயசுக்கு மேலே யாரும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவருக்கு 51 வயசுங்கிறாங்க. 51 வயசு இருக்கிற ஒரு நபர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி அதுவும் விளையாடிட்டு இருக்காருன்னா அந்த ஆள் அவருடைய மனநிலை என்ன? இந்த மனநிலை உள்ள ஒரு நபர் 51 வயதில் இருக்கிறாரு, இவரை தலைவராக கொண்டிருக்கிறாங்க மற்றவங்க, இவர் பேசுகிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வீடியோவில் அவர் பேசி முடிச்சிட்டாரு. பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் விழுப்புரத்தில் ஒரு நபர் வந்து தற்கொலைப்பட்டு இறந்துட்டாரு. அவர் செத்து போனவர் பாவம், அவர் உண்மையாலுமே செந்தில் பாலாஜி தான் காரணம் நம்புறாரு. இதை உருவாக்குனது யாரு? ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்காம மூட நம்பிக்கையாகவும் முட்டாள்தனமும் சதி கோட்பாட்டை மட்டுமே வைத்திருப்பதான் பார்ப்பனியும் நமக்கு தெரியும். கரெக்ட். அதுதான் RSS கொண்டு வருது. ஆமாம். இதை தான் பல்வேறு இடங்களில் கலவரங்களுக்கு காரணம் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க, வேற ஏதாவது செஞ்சாங்க, பெண்களை கிண்டல் செஞ்சாங்க என்று ராஜபுத்திர பெண்களுடைய இதை அதை இதை மானத்தை காப்பாற்றணும், இது வந்து அது திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, இப்போ தப்லீக் ஜமாத் வந்துச்சுன்னு பல்வேறு மூடநம்பிக்கை மூலமாகவே மக்களை கலவரங்களை ஈடுபடுத்தினாங்க. இப்போ நேற்றைய வீடியோ மூலமாக மக்களை படுகொலையில் தள்ளுவதற்கு இவர் வந்து விஜய் முடிவு செய்கிறார். அப்போ ஒரு தளபதி, ஒரு கட்சி தலைவர் யாருன்னா, நாங்கள் போராட்டத்துக்கு போகிறோமா, நான் முன்னாடி இருப்பேன், என் கட்சி தலைவர் வெற்றிவேல் சொல்லி முன்னாடி இருப்பார், பின்னாடி ஓடுறவங்க கூடாது, அவங்க போய் தளபதி கிடையாது. ஆனால் தளபதி இப்போ எங்கே இருக்காரு? தளபதி முன்னால் நின்றா வந்து போர்படை வந்து வீரர்கள் வந்து பின்னால் நிற்பாங்க. இப்போ ஒண்டி வீரனை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன் ஒண்டி வீரங்களை பிரிஞ்சு வீரன் தான் ஒண்டி வீரன் எப்படி ஆனா வீரன் எப்படி ஒண்டி வீரன் ஆகிறாங்க? தனியாக நின்று போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வராங்க. அதை பார்த்துட்டு இந்த படைகள் மறுபடியும் போகிறாங்க. அவன் வீரன். நீ என்ன செய்யற? 3 நாள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கு வந்து நேற்று பேசும்போது முகத்தில் ஒரு நான் ஏன்னு நினச்சேன் நான். அப்புறம் புதிய தலைமுறையில் வந்த பிறகு தான் இல்லை இது உண்மை. ஏன்னா முகத்தில் பேசும்போது ஒரு ரியாக்ஷன் இருக்கணுங்க. எவ்விதமான ஒரு முகத்தில் எந்த நெளிவு அதான் சொல்லி அவர் இப்போ பேசுனதே ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி தான் பேசினாரு. இதை பேசுறதுக்கு 3 நாள் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்களா? அதைத்தான் திருப்பி நம்ம வலியுறுத்துறோம். இந்த ஸ்கிரிப்ட் படிக்கிற மாதிரி பேசுறத 3 நாள் சொல்லணுமா ஒரு அரசியல் தலைவர்? நீங்கள் வந்து அப்போவே இதை சொல்லலாமே. மீடியா கூப்பிட்டு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த இரங்கல் செய்தியை நீங்கள் உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்களை தமிழ்நாட்டில் இருக்க வந்து தலைவர்கள்லாம் உங்களை தலையை சீவிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைனா, எதற்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ள தயங்கும் தலைவன் எதற்கும் பொறுப்பு கிடையாது. எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னா அது தலைவனே கிடையாது. ஆனாலும் எதற்கும் பொறுப்பு கிடையாது, எனக்கு சிஎம் போஸ்ட் வேணும்னு நிற்கிறார். முக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸாவில் போய் அடி வாங்கிட்டு வந்தாரு. ஒரு வரலாறு குறைஞ்ச வரலாறு இல்லை, குறைஞ்சபட்சம் எல்லா தலைவருக்கும் வரலாறு இல்லை. ஆனால் எந்த வரலாறுமே இல்லாமல் சினிமாவில் நடிச்சதை மட்டும் வச்சுட்டு ஆன்டி இன்கம்பன்சின்ஸோட ஆட்சிக்கு எதிர்கருத்துக்களை வைத்துக்கொண்டு மட்டுமே தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை வைத்து, நான் என்ன சொன்னா இதை கம்பேர் பண்ணும்போது நான் சில விஷயங்கள் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். குறிப்பாக விஜயகாந்த் பற்றி நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட விஜயகாந்த் கூட்டத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் கட்டையை தூக்கிட்டு உள்ளே நடந்துடுவாங்க. இது மாதிரி ஒரு கூட்டத்திலேயாவது விஜய் நடந்திருக்கிறாரா? கூட்டத்தில் சலசலப்பு இருந்தாலே வந்து கூப்பிட்டு மேடையில கூப்பிட்டு அமைதியா இருவேன், உட்காரு. நான் வந்து கோயம்பேட்டில் கண் முன்னாடி பார்த்தது இல்லை தொடர் அவருடைய இது அப்படி டேரக்ட். அதுதான தலைவன் பண்பு உங்களுக்கு. நீங்க அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க சினிமாவில் என்ன செஞ்சீங்க? தலைவன் பண்பு ஏறி நிற்கிறான், நீ இறங்கணும், இறங்க கீழே இருக்கு, இறங்கினா தான் பேசுவேன் நிப்பாட்டு, இது ஒழுங்கு இல்லாதது அப்படின்னு சொல்லணும்ல. நம்ம முதல் மாநாட்டில் இவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. 2வது மாநாட்டுக்கு என்ன சொல்றாரு? கர்ப்பிணிகள் குழந்தைகள் வராதீங்க. அப்போ இதை பற்றி பேசவே இல்லை. எவ்வளோ பேர் வந்து இறந்த 2 பேர் 3 பேர் 4 பேர் இறந்து போனதா சொல்றாங்க. நூற்றுக்கணக்கானோர் மூச்சு அடைஞ்சு போனதா சொன்னாங்க. அப்போ அதில் என்ன முடிவுக்கு வரணும்? நாம முதல்ல உன் கட்சி பலப்படுத்தினியா? உள்ள நான் என்ன கேட்டேன்னா, விஜயகாந்த் எடுத்துட்டோம்னா மன்றத்தை கட்டினாரு, மன்றத்தையே கட்சியாக கட்டினாரு. கட்சியாக மாநாடுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க போனாரு. அவங்கள அணிகள்லாம் வந்து போட்டு ஒழுங்குபடுத்தி எல்லாம் செஞ்சாங்க தோழர். அவங்கள அணிகள் இருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டு அணிகள் இருக்காங்க தேமுதிகல.
இப்போ நம்ம அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்க உங்களெல்லாம் யார் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர். நாங்கள் அதிலெல்லாம் குறையே சொல்லலை. நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வரீங்க, அதுலேயும் குறை சொல்லலை. உங்களுக்குள்ள அனுபவம் வச்சுட்டு வரணும்ல. இல்லை நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் அனுபவம் வாய்ந்த 40 வருஷம் 50 வருஷம் அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க ஆலோசனையில் நீங்கள் களத்துக்கு வரணும். கண்டிப்பாக நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ அமைப்புகள் இருக்குல்ல, கூட சேர்த்துக்குங்க. நீங்கள் மக்கள் படித்தாலும் வருவீங்க. என்ன இருக்கு, நீங்கள் அந்த மாதிரி தலைவர்களை சேர்த்து நீங்கள் ஒருங்கிணைப்பு பண்ணி அந்த அரசியல் அமைப்பை கொண்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்படி நடத்துங்க, இப்படி போங்க, இப்படி செய்யுங்க. நீங்கள் கார்பரேட் ஆதவ அர்ஜுனாவையும் IRS வேலை விட்டுட்டு வந்த நிர்மல்குமாரையும் ஜான் அரோஸையும் நீங்கள் ஒரு தடவை எம்எல்ஏவான என்ன புசி ஆனந்தையும் நீங்கள் வச்சு கட்சி நடத்தணும்னு எப்படி நடத்துவீங்க? நீங்கள் அது கட்சியினுடைய உங்கள் பொறுப்பாளரை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு அரசியலை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் 40 வருஷம் அரசியல் முதிர்ச்சியான 50 வருஷம் முதிர்ச்சியான அரசியல் அறிவாளிகளாக சின்ன சின்ன கட்சியில் ஒரு தலைவர்கள்ட்ட பேசி நீங்கள் எங்கள் கூட வாங்க, நாங்கள் பயணிப்போம், நீங்கள் அதிகாரத்தை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்கல்ல, பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி பேசி எத்தனையோ தமிழ்நாட்டில் கட்சிகள் இருக்குது, சிறு அமைப்புகள் இருக்குது. நீங்கள் ஒருங்கிணைப்பு பண்ணி அந்த தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு கூட்டம் போட்டு அரசியல் பண்ணுங்கள், செய்யுங்க, கூட சேர்த்து செய்யுங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு ட்விட் போட்டு ரிலீட் பண்ணுறாரு. அந்த ட்விட் போட்ட சில மணி நேரங்களுக்குள்ளே பல ஆயிரம் பேர் ஷேர் பண்ணிட்டாங்க. அதில் புரட்சி நடத்தணும், ஜென்சி புரட்சி நடத்தணும் கிடையாது, புரட்சி நடத்தணும் இவர் வீட்டில் உட்காந்துக்குவார். அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா ஆதவ அர்ஜுனா, விஜய் இது போன்ற நபர்கள்லாம் அந்த மாதிரி ட்விட்டு போட்டதுக்கு எங்களுக்கு மாதிரி ஆளுகளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவங்களை RSS பின்னாலேருந்து இயக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எங்களுக்கு. அதான் சொல்லுவாங்க. அப்போ புரட்சி நடத்துவது யார்? நீ வீட்டில் உட்காந்துக்கோ, நாங்கள் சாகணும். அதுதான் சொல்கிறேன். இப்போ தோழர் நீங்கள் சொன்ன தகவல் தான் நான் சொல்கிறேன். அதில் இறந்து போன குடும்பத்தில் 70% பேர் பட்டியலின மக்கள் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ இதை பார்க்கும்போது இன்குலாபோட வரிகள் இருக்கு இல்லைங்களா, உங்கள் போஸ்டர் ஓட்டுறதுக்கும் உங்கள் கூட்டத்தை தருமடியை வாங்கி கட்டவும் நாங்கள் தான் இருக்கிறோம் அந்த மாதிரி. அப்போ இறந்து போனவங்க 70% தலித்து மக்கள். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஏன் நீ பேசாம இருந்த 3 நாள் இறந்து போனவங்க 70% தலித்து மக்கள்ங்கிறதுனாலயா? இந்த நியூஸை வெளியிலே சொல்லல. ஒரே கிராமத்தில் 5 பேர் செத்துருக்காங்க. அந்த 5 பேருமே தலித் மக்கள். ஒரு தலித் மக்கள் இது வரைக்கும் இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் பேக் போன அவங்க தான். ஏன்னா தன் விடுதலை யாராவது வாங்கி கொடுப்பாங்க. எல்லாரும் தலித் மக்கள் யாராவது எந்த தலைவன் வந்தாலும் அந்த தலைவனால போறது ரெடியா இருக்காங்க, நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விடுதலை ஏதோ நமக்கு ஒரு விடுதலை தந்துருவாங்களா, நமக்கான ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு அவங்க யார் சொன்னாலும் அவங்க பின்னால ஓடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் இறந்து போனதுல 70% பேர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட ஒன்றிலிருந்து வரல. அவங்க அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் யாரும் போய் பார்க்கல தோழர். நீங்க விடுங்க, நீங்க அடுத்த கட்ட தலைவர் ஒரு மிகப்பெரிய கட்சி தோழர், நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்க. இதெல்லாம் யாரும் பேசவே மாட்டேன்றீங்க. நான் எப்படி சொன்னா, அடுத்த கட்ட தலைவர் என்ன கட்ட தலைவர் இருப்பாங்க? யாரும் போகல. பொதுச் செயலாளர் இருக்காரு, துணை பொதுச் செயலாளர் இருக்காரு. அடுத்த நீங்க மாநில பொறுப்பாளர்களே 10 பேர் 20 பேர் போட்டு வச்சிருப்பீங்கல்ல. ஒரு டீமை போட்டு அனுப்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதாவது எங்க மாநாடுக்கு 5 லட்சம் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க. ரைட்டு. ஒரு ஆக்சிடென்ட் விபத்து நிகழ்ந்துருச்சு, பல பேர் இறந்துட்டாங்க. ஒரு கட்சிக்காரன் தாவேக்காரன் கூட ஏன் மருத்துவமனைக்கு வரல? எல்லாம் விட்ட மற்ற கட்சிக்காரங்களா இருக்கான். அங்க வந்த உடனே இந்த கட்சிக்காரன் ஏன் வந்தான், இவன் ஏன் வந்தான், அவன் ஏன் வந்தானா, நீ ஏன்டா வரலங்கிற கேள்வி அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு நீங்க யார் வந்து ஏன்டா வரல கேட்காத வரைக்கும் கேட்கணும். இது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. செந்தில் பாலாஜி 4 பேர் பின்னாடி தெரியிருக்கணும் பாரு. அவர் அங்க வரதான் உனக்கு அவங்க எல்லாம் சிட்டிங் மக்கள் பணியில இருக்கிறவங்க, மக்கள் பணியில இருக்கிறவங்க கேள்விப்பட்டா வரத்தான் செய்வாங்க. நாம மக்கள் அதிகாரத்தில் இல்ல, இருந்தாலும் போர்க்களத்தில் நிக்கிறோம். போர்க்களத்தில் இருக்க நம்மளே 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் மறுநாள் காலையில வர்றோம்ல. அவங்க 50 மீட்டர்ல இருக்கவங்க, 100 மீட்டர்ல இருக்கவங்க, ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்கவங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பிரச்சனை? மக்கள் வந்தால் தங்களை எதை கொண்டு அடிப்பார்கள் என்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் ஆதவ அர்ஜுனா என்ன இன்னும் விசாரணைகள் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். மதுரை கிளையில் நாங்கள் போகிறதுக்கு பர்மிஷன் வேணும். இப்போ நான் என்ன சீமான் பர்மிஷன் கேட்டு போனார், நீங்களும் நம்ம மக்கள் அதிகார கழகம் தோழரும் பர்மிஷன் கேட்டு போனார். மே 17 தோழர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கேட்டு போனாரா? சாவி வீட்டுக்கு போது எதுக்கடா பர்மிஷன் போடா கடிச்சிங்க யார் செய்ய போறா? அப்போ பிரச்சனை என்னன்னா, நான் போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தேவை, நான் பர்மிஷன் வேணுங்க. இப்போ நீலாங்கரை வீட்டுல இருந்து இங்க பனையூர் விஜய் போறதுக்கு தான் பர்மிஷன் வேணும். புசியாந்தில் போறதுக்கு பர்மிஷன். புசியாந்தில் போனா 1,00,000 பேர் கூடிருமா? ஆதவ அர்ஜுனா போனா 1,00,000 பேர் கூடிருமா? இல்லை இப்போ இப்போ IRS அதிகாரி வந்திருக்காரு, அவர் போனால் 1,00,000 பேர் கூடிருமா? கள்ளக்குறிச்சி 100 பேர் கூட வர மாட்டாங்க பின்னால. நீங்க இவ்வளவு பேர் 100 பேர் கூட பின்னால வர மாட்டாங்க. இல்லைன்னா நீ காசு கொடுத்தா அந்த ஆட்களை நீங்க பின்னால கூட்டி போகணும். விஜய் வர்றாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் 10,00,000 பேர் கூடுது.
விஜயை தாண்டி உங்கள வந்து யார் வந்தாலும் வந்து அடுத்த ஆட்கள் வந்து நீங்க காசை கொடுத்தா கூட்டு வரணும். இதே விஜய் யாருக்கு தெரியாம பல பயணம் போயிருக்கிறார், பல பேரை போய் பார்த்துருக்காரு இறந்தவங்கள. அப்படி போய் பார்க்கறது நான் என்ன சொன்ன, ஒரு வீடியோ கால் கூட பேசலாம்ல. பேச நம்ம தடுப்புது ஏன்னா நம் மக்களுடைய மரணத்தை மயிருக்கு சமமாக நினைச்சிருக்கிறாங்கிறது உண்மை. சார் இந்த தொலை நீங்கள் போய் பார்க்காத தாண்டி இன்னைக்கு டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு. அந்த டெக்னாலஜி வச்சு நீங்கள் வருத்தத்தை உடனே தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அத்தனை பேர் எஸ்கே பிரச்சனை மட்டும் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ள இருந்து அந்த வருத்தத்தை சொல்ல முடியாதா? உடனே போய் சொல்ல முடியாதா? நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உடனே வந்து மக்கள்கிட்ட காட்ட முடியாதா? ஏன் டெக்னாலஜி இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு சூரட்டி கூட தாவேகா சார்பாக இறந்து போனவர்கள் கண்ணீர் அஞ்சலி கிடையாது, ஒரு போஸ்ட் கிடையாது. நீங்கள் வந்து ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், திமுக சைடில் ஏதோ வந்து விஜய் வந்து அவங்க வந்து கைது பண்ணணும்னு சொல்லி வந்து போஸ்ட் ஓட்டிட்டாங்க. உடனே தாவேகாரன் குதிக்கிறாங்க. இல்ல அதுக்கு பதில் போஸ்ட் ஓட்டுறான். உன் கட்சிக்காரங்க இறந்து போன 41 பேருக்கு போஸ்ட் ஓட்டல. நீ வந்து உடனே வந்து நீ வந்து அதுக்கு வந்து எதிர்வினை ஆட்டிட்டு போற, வந்து உனக்கு அங்கே சண்டை போடுற. தொடரே பல கட்சியை சேர்ந்தவர்கள் எங்க இறந்து போன 41 பேருக்காக அஞ்சலி செலுத்துறாங்க. ஆமா, எங்க அமைப்பு சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு 28ஆம் தேதி பகத்சிங் பிறந்த நாளுக்காக வந்து நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு மண்டபத்துக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் ரத்து பண்ணிருக்கோம். நாங்கள் மட்டும் பல கட்சி ரத்து பண்ணிருக்கோம். ஆமா, எப்படி நடத்துவீங்க? முதலமைச்சர் 29, 30 வந்து ராமநாதபுரம் வருகை வந்து உடனே ரத்து பண்ணிட்டாங்கல்ல. இப்படிப்பட்ட சூழல் நாம் இருக்கிறோம். இவர்கள் யாராவது ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி கூட ரோட்டில் போய் நிற்கல. இப்போ எப்படி இருக்குன்னா, மகாமக குளத்தில் சின்னம்மாவும் அம்மாவாக அப்போது இருந்த முன்னாள் அம்மாவாக இருந்த ஜெயலலிதாவும் மாறி மாறி குளிச்சுக்கிட்டாங்க. 30 பேர் இறந்து போனாங்க. இன்னைக்கு இவரை பார்க்கறதுக்கு 49 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ தமிழர்கள் பிணத்திலே இவர்கள் அரசியல் செய்வதில் அவருக்கு முந்திட்டாரோ மிஞ்சி விட்டாரோங்கிறத நமக்கு வருது. ஆனால் ஒரே ஒன்று மட்டும் 3 நாட்களாக அமைதியாக இருந்துட்டு ஹேமா மாலினி குறிப்பாக அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. 28ஆம் தேதி 29 கொடுக்குறாரு பேட்டி. மிக மோசமான சிக்கலில் விஜய் மாட்டிக்கிட்டாரு. தப்பிக்கணும்னா ஒரே வழி என்டிஏவுக்கு வரணும். எவனாவது போயிச்சு பாருங்க, அவன் நிறைய இடத்துல வந்து கொலை பண்ணிட்டான். அவரை வந்து விஜய் வந்து RSS பாஜக எப்படியாவது பேக் பண்ணி அவனை தூக்கணும்னு பார்க்குறாங்க தோழர். எடுத்து நம்ம நடத்தணும், எப்படியாவது சரி பண்ணி நம்ம இந்த வர 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இவங்களுடைய அறிக்கையின் மூலமாகவும் இவங்க வந்து செஞ்ச வேலைகள் மூலமாகவும் இவங்க பேசுகிற பேச்சுக்கள் மூலமாக நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏதோ சரி பண்ணி வெளிப்படையாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா திருடர்களும் எல்லா குற்றவாளிகளையும் பிஜேபியில் சேர்க்குறாங்க இல்லைங்களா. இது வெளிப்படையாக ஆமாம் குற்றம் செஞ்சு அவங்க சொல்கிறாரு பாருங்க, இது வசமாக சிக்கிட்டார் விஜய், தப்பிக்கிறதுக்கு என்டிஏவுக்கு வரணும். இது இப்படி ஒரு வெளிப்படையான வந்து ஒரு கால் வந்து ஒரு குற்றம் செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் மக்களால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபருக்கு ஒருத்தர் அழைப்பு எடுக்கிறார். அழைப்பு எடுத்து 2 நாள் அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் வராரு. நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு அடுத்த நாளில் ஹேமா மாலினி தலைமை ஒரு குழு அமைக்கிறாங்க. இப்படி ஒரு குழு மணிப்பூரில் அமைக்கிறேன். ஆமாம், மணிப்பூரில் வந்து எத்தனை பேர் இறந்தாங்க? கும்பமேளாவில் 37 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னப்போ இதே ஹேமா மாலினி அந்த தொகுதியின் எம்பி என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த அம்மா வந்து கேட்குறாங்க, இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து நேற்று அந்த உண்மையறி குழு நடந்த கூத்து கேட்டோம்னா நமக்கு தெரியும். ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றாரு, யார் அண்ணாமலை, 1% இருக்காங்க வாங்கன்னு. அவர் தமிழில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தாவேக கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் எவனுமே சரியில்லைங்கிறாரு. இவர் மொழிபெடுத்து என்ன சொல்கிறாரு, மாவட்ட நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்கிறார். அவன் குறிச்சிட்டு போகிறான். இதெல்லாம் பதிவாகுது. அவர் சொல்ல மாவட்ட நிர்வாகம் கட்சிக்காரங்க சரியில்லைன்னா இவர் மாவட்ட நிர்வாகம் சரியில்லை, எந்த மாவட்டம் அரசியல் மாவட்டம் சரியில்லைன்னா அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்போ எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க. அதாவது அருணா ஜெகதீசன் ஒரு முன்னாள் நீதிபதி வராங்க, வந்து விசாரணை பண்ணி அவங்க இன்னும் எனக்கு சில நாட்கள் தேவைங்கிறாங்க. ஆமாம், இந்த அம்மா வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒரு நாள் தெரியல, பின்னாடி சதி இருக்குன்னு ஹேமா மாலினி சொல்றாங்க. எல்லாருமே கரெக்டாக எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க. அப்படி நீங்க உடனே வந்து 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி செஞ்சிருவீங்களா? அது ஏற்கனவே கொடுத்த ஸ்கிரிப்ட்ல பேசுறாங்க. அப்போ எப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை வந்து இப்போ கண்டமெல்லாம் வந்து உட்காந்து பதில் சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்குதுங்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது அந்த அளவுக்கு அதுக்கு காரணம் வந்து மக்கள் தான் தோழர். என்னைய கேட்டால் இப்போ நீங்கள் நம்ம வந்து நான் வந்து மக்களை தான் குறை சொல்லுவேன், தலைவர்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா மக்கள் நமக்கான அறிவு வந்து இறைவன் கொடுத்துருக்கான்ல, அந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம யாருக்கு என்ன செய்யணும் நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம தானே செய்யணும். உங்களை விஜய் வந்து கூப்பிட்டாரா? நீங்கள் தானே விஜயை பார்க்குறதுக்காக போகிறீங்க. ஒரு சினிமா மோகத்திலான போகிறீங்க. அதுக்காக பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் வந்து அந்த இடத்துல அந்த கூட்ட நெரிசலில் வந்து அவ்வளோ இடத்துல போய் பார்க்கணும்னு அப்படி என்ன இருக்குது உங்களுக்கு? இதனால் வந்து உங்களுக்கான ரேஷன் அரிசி வந்துடுமா, பொருட்கள் வந்துடுமா, இல்லை உங்கள் வீட்டு தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணிட போகிறாங்களா?
இதாவது நடக்குமா? உங்கள் வீட்டில் இருக்க கணவர் தான் கஷ்டப்பட்டு கொண்டாந்து 100 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தா நீங்கள் குடும்பம் நடத்தணும். உன் பிள்ளைங்க 100 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தா குடும்பம் நடத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்க தான் அங்கே வந்து பார்க்க போயிருக்கீங்க. இப்போ இறந்தவங்களுடைய குடும்பங்களை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. இப்போ இதனால் பாதிப்பு யாருக்கு? நமக்கு தானே பாதிப்பு. இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம்ல. அப்போ யார் மேலே குற்றம்னா இந்த எல்லாத்தையும் இந்த வந்த நடிகர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு இது ஒரு பகுதின்னு வச்சா கூட, நம்ம அரசியலாக இது ஒரு பகுதின்னு வச்சா கூட இந்த மக்கள்லாம் வந்து குற்றம். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்து தாய்மார்களும் கொஞ்சமாவது சிந்திச்சு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். இது ஒரே ஒரு விஷயத்தை மாறுபட்ட கருத்து சொல்கிறேன். என்ன கருத்துனா, மக்கள் மீது குற்றம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களை தவறாக இந்த ஆளும் வர்க்கம் ஊடகங்களும் வந்து பயன்படுத்துகிறாங்க. தொடரே அதாவது ஜெயலலிதா இறப்பின் போதும் கருணாநிதி இறப்பின் போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா மீடியாவும் நேரலையில் தயவுசெய்து வராதிங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியம், வராதிங்க, நெரிசல் அதிகமாகிடுச்சு, வராதிங்கன்னாங்க. இப்படி எதுவுமே செய்யலை. இந்த மீடியாக்கள் எவ்வித பொறுப்புணர்வு இல்லாமல் பிணம் தின்னும் டிஆர்பிக்காகவே வந்து சில மீடியாக்கள் பேசுறாங்க தோழர். அதாவது எந்த மீடியாவும் எங்கேயும் இவ்வளவு நேரம் மக்களை காக்க வச்சாங்க என்பது தொடர்பான விமர்சனம் செய்யல ஒன்று. ரெண்டாவது, அதாவது 8:30 மணிக்கு அவர் கிளம்புறாங்க, 8:45 நாமக்கலுக்கு போக முடியாது. ஆனா கிளம்பும் போதுல இருந்து அவர் பாத்ரூம் போறது வந்து எல்லாத்தையும் மீடியால போட்டு தான் எல்லாருமே வந்து மக்களை வர வைக்கிறது இல்ல, ஊடகங்கள் பங்கு இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த ஆளுவருக்கும் ஊடகம் திட்டமிட்டு நம்முடைய மீடியா வந்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்கப்ப பாக்குறவன்லாம் வரலன்னா ஒவ்வொருத்தனும் வர்றாங்க உள்ள வர்றாங்கல்ல. அப்ப நம்முடைய மக்கள், ஒரு அறியாமல் இருக்கிற மக்களை இன்னைக்கு படுகொலை செஞ்சுட்டு நாளைக்கு சிஎம் வரணும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன மண்ணு, நம்ம மண்ணுக்கு என்ன பெருமை இருக்கு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அறிவு வேணும், பகுத்தறிவு வேணும், எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்ன வள்ளுவர் எழுதிய ஒரு குறள். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வர்ணபேதம் இருக்குதுன்னு வடக்கில் ஒருத்தர் எழுதினான். அதுக்கு எழுதினவர் வள்ளுவர். அப்போ நம்முடைய வரலாறு, மணிமேகலை ஆகட்டும், சிந்தாமணி ஆகட்டும், இது இப்போ எல்லா வரலாறுமே பேசியது ஒரு பகுத்தறிவை தான். வேற வேற வகையில் வேற மொழியில் பேசுறாங்க. சித்தர்கள் பேசுனது தான். பார் பணத்தையாவதேதடா பறச்சியாவதேதடா எலும்புத்தோல் பொருத்திய உடம்புல மிச்சம் இருக்குதேடா என்று கேட்பதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சாதி வர்ண பேதம் இது மட்டுமல்ல, பகுத்தறிவு வேணும்னு பேசுறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் எம்ஜிஆர்கிட்ட கூட இப்படிப்பட்ட மோசமான ஒரு இதை நம்ம பார்க்கல. ஏன்னா எம்ஜிஆருக்கு பேக்ரவுண்டு, அவருக்கு ஒரு 20 வருஷம் ஒரு கட்சியில் இருந்தனால கொஞ்சம் பண்படுத்தப்பட்டார். தலைவர் நீ சீமா ஃபீல்ட்லேருந்து வந்த தலைவர்கள் எல்லாருமே அவங்களாம் வந்து எப்படி சொல்றதுன்னா அரசியல் வந்து பயிற்று வந்தவங்க. ஆமாம், நீங்கள் அப்படி நம்ம அதைத்தான் நம்ம முன்மொழிகிறோம். ஏன்னா விஜய் வந்து 15 வருஷத்துக்கு முன்னால் அவரோட ரசிகர்கள்ட்டே ஒரு படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுபவம் வேணும்னு கேட்டவர். இப்போ 15 வருஷம் சம்பாரிச்சுட்டு டேரெக்டாக அரசியல் களத்தை வந்து 8 கோடி மக்களையும் ஆள்றதுக்கு இவருக்கு ஒரு அனுபவம் இல்லாமல் வந்துட்டாருன்னு தான் நம்மளோட சொல்கிறோம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை இழிச்சவர்கள் நினைக்கிறாங்க. இடிச்சவனா அவங்களோட ஸ்டேட்டஸை மட்டும் பார்த்துக்கீங்க, மக்களை வந்து சிந்திக்கல தோழர், அவங்களுடைய உயர்வை மட்டும் தான் பார்க்குறாங்க. மக்களை அவ்வளோ வந்து மோசமாக நினைக்கிறாங்க. யார் வேணா பண்ணிடலாம், என்ன வேணா செஞ்சிடலாம். அப்போ இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது இல்லைங்களா? இது வந்து மிக மோசமாக நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, இன்றைக்கு ஆதவர்ஜுனாவோட ட்விட் ஆகட்டும், இல்லைனா வந்து விஜயோட இதாகட்டும், இதை சரியான முறையில் தமிழ்நாடு அரசும் நாமளும் எதிர்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு மிக மோசமான கண்டிப்பா சந்திக்கும். ஒரு 15 வயசு பையன் சொல்றான், நான் பஸ்ட் பண்ணிடுவாங்க பாருங்க. காரணம் யாரு? விடலை வயசு, எதை வேணா செஞ்சிடும். அப்ப இவர் போட்ட ட்வீட்டும் உங்க கட்சிக்காரன் தானே அதுக்கு காரணம், அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்ல. அதனால அவர்களை உடனடியாக நடவடிக்கை, குறிப்பா ஆதவர்ஜுனாவை கைது செய்யணும். என்ன பொறுத்து நினைக்கிறேன்னா, விஜய் தன்னை வாண்டடா ரவுடி, நானும் ரவுடிங்கிற மாதிரி எனக்கு கைது பண்ணுங்கிற விஜய் விட்டு மற்ற எல்லாத்தையும் கைது பண்ணிருப்பான். கைது பண்ணிட்டா விஜய் ஆஃப் ஆயிடுவார். இவர்கள் யார் யார் இது பேசுனாங்களோ, தவறா பேசின அத்தனை பேரையும் கைது சிறையில் மேலே வழக்கு இருக்கு, புசி ஆனந்த் மேலே வழக்கு இருக்கு, தேடிக்கிட்டு இருக்காங்க. வந்து அது வந்து கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இவங்க நினைச்சா பண்ணலாம். இன்னும் அவங்க எங்க இருக்காங்கன்றது தமிழக அரசுக்கும் தெரியும். இப்ப நமக்கு சிறப்பான ஒரு இதுன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கும் நாளைக்கும் வந்து விடுமுறை. ஆமா, இந்த ஒரு நாள் வாய்ப்பு இருக்கு. இப்ப கைது பண்ணி வச்சோம்னா எப்படி ஒரு 3 நாள் உள்ள இருக்கணும். ஆமா, இப்படிப்பட்டவர்கள் தண்டனை கொடுக்காம இருக்கிறது மிக ஆபத்தான விஷயம். நீங்க 3 நாள் இல்ல, இவங்களை கைது பண்ணா 15 நாள் ரிமாண்ட் தரும். அதெல்லாம் நீங்க வந்து நீங்க 40 பேரை கொண்டுட்டு உடனே 2 நாள்ல வெளியே வரலாம்னு நினைச்சிடாதீங்க. இறப்பு வந்து 40 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் யாருன்றது பிறகு உங்க மேல வந்து வழக்கு இருக்கு. விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏன் என் கட்சிக்காரங்க மேல வழக்கு போடுறீங்க, என்னைய வழக்கு போடுங்க, என் மேல என்னைய வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து நேற்று ட்வீட் பேசியிருக்காரு. அதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் அந்த பேச்சுன்றது வந்து
முறையற்ற பேச்சு, ஒரு தலைவர் பண்புக்குள்ள பேச்சு இல்லை. அப்போ நீங்கள் 40 பேர் உங்கள் கூட்டத்தில் சாவாங்க, எங்கள் மேலே வழக்கு போடக்கூடாதுன்னு அரசை சொல்லுவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தானே அவருடைய பேச்சு சாராம்சம் இருக்கு தோழர். இல்ல 100% உண்மை. நீங்க அது என்ன சொல்லணும்னா, நீங்க வேற இதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க எனக்கு. தோழர் இல்ல உண்மைதான். பிஎன்எஸ்எஸ்ல இப்ப வந்திருக்க சட்டத்தின்படி, சட்டப்பிரிவுகளின் படியே இப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க, இறந்துட்டாங்கன்னா முதல் பொறுப்பு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், தோழர். இரண்டாவது அரசு, மூன்றாவது பொதுமக்கள் மேல 10%, 60% பொறுப்பு யாருக்கு? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். அரசு 30%, மக்களுக்கு தான் 10%. இன்றைக்கு இப்ப வந்திருக்கிற இந்த சட்டத்தின்படி நான் சொல்றேன், நீ சட்டத்தை ஏத்துக்கிற, நீ ஜனநாயகம்னா இந்த சட்டத்தின்படி நீங்க தான் குற்றவாளி. அப்படித்தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவங்க மேல எல்லாம் வழக்கு போடாதீங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை அலுவலகத்தில் இருப்பேன் அப்படின்னு பேசுறாரு. இதை சொல்லும் போது எனக்கு ஜெயலலிதாவுடைய சட்டமன்றத்தில் அவங்க பேசினாங்க. இவங்க ராமதாஸ் இந்த வன்னியர் சங்க மாநாடு நடத்தினப்ப முடிஞ்ச என் தலைவர் மேலே கேச போடுன்னு காடு வட்டி கூட பேசிட்டு இருந்தார். அது சட்டமன்றத்தில் இந்த அம்மா பேசும்போது குருவின் கோரிக்கையை ஏற்று ராமதாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அதனால ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யார் எகிரி அடிக்கிறார்களோ, யார் எடுத்து நிற்கிறார்களோ அவருக்கு முன்னாடி தான் நிற்கும். நாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயங்குச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாலினை தமிழ்நாடு கைவிட்டோம். அதனால் இந்த கைது நடவடிக்கை இவர்கள் மீதான சட்ட நடவடிக்கையை கொஞ்சமும் கூட கைவிடக்கூடாது. கைவிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மிக மோசமான ஒரு கலவர சூழலை இவர்கள் எப்போதும் ஏற்படுத்துவார்கள் என்பது மட்டும் உண்மை. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது தோழர். உங்களோட விவாதத்தன்மைக்கு நன்றி தோழர். நன்றி.